பக்கத்துல தான் இருக்கு. இப்படியே நாம நேரா போனா நாம போக வேண்டிய இடம் வந்துரும். அடேங்கப்பா, இவ்வளவு பெருசா இருக்கு. நீ அமைதியாரு, சத்தம் போடாதன்னு சொன்னல. எதுக்காக இப்படி பயணம் செய்யறோம்னு உனக்கு தெரியும்ல. என்ஜினை அணைச்சிட்டு துடுப்ப பயன்படுத்துறோம். அடர்ந்த பனியில போய்கிட்டு இருக்கோம். அப்பதான் அவங்க நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க. மிஸ்டர் டாசுனா, நாம அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். சில பேர் உங்களை துரத்திட்டு வராங்களே, அவங்க எதுக்காக வராங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தாங்க நீங்க சொல்ல மறுத்துட்டீங்கன்னா நாம போன இடத்துக்கு போனதோ உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை நாங்க நிறுத்திட்டு கிளம்பிடுவோம். உண்மையை சொல்றதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. அதனால உங்களோட கேள்விக்கான பதில சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி நீங்க நினைச்சு வந்த வேலையை விட இது ரொம்ப பயங்கரமானது. இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரன், போக்குவரத்துகளை கட்டுப்படுத்துற காட்டோ. காட்டோவா? காட்டோ போக்குவரத்தோட தலைவரா? ரொம்ப பிரபலமான கம்பெனியை நடத்திக்கிட்டு வர மிகப்பெரிய பணக்காரன் தான். ஆனா யாருக்கும் தெரியாம ரொம்ப கொடூரமான முறைகளை பயன்படுத்தி பல நாடுகளோட வணிகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான். மறைமுகமா அவன் போதைப் பொருட்களை வித்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவன் தன்னோட கேங்கையும் நெஞ்சாமையும் பயன்படுத்துறான். அலைகள் நிறைந்த உலகத்துல சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காட்டோ தன்னோட கால் தடத்தை பதிச்சான். அவன் எங்க ஊருக்கு வந்து நாங்க வச்சிருந்த கடல் வழி போக்குவரத்தை மொத்தமா அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அவனோட பாதையில குறுக்க வர்ற யாரா இருந்தாலும் காணாம போயிடுவாங்க. அரசாங்கம் நம்ம உயிர்னு எல்லாத்தையும். ஆனா அவன் பயப்படுற ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் பிரிட்ஜ். நான் தான் அந்த பிரிட்ஜோட பில்டர். எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த பிரிட்ஜ கட்டுறது நீங்கன்றதுனால அவங்க வழியில குறுக்க நிக்கிறதும் நீங்க தான். அப்படின்னா அந்த காட்டுல நம்ம எல்லாரையும் கொல்ல வந்த ஆட்கள் கேட்டோட ஆட்களா தான் இருக்கணும். நான் என் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன கொன்னுடுவாங்க. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன என்னோட பாசமான பேரை நான் வரலன்னு அழுதுகிட்டு இருப்போம். பாத்து போங்க. சரி, ஆபத்தை யோசிக்காம வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த தடவை சாஸ்கே மட்டும் நல்ல பேர் வாங்குறத நான் ஒத்துக்க மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். அங்க யாரும் இருக்காங்க. பாவம் சின்ன எலி, அவ்வளவுதான். எலியா, சும்மா நடிக்காத. நீ எதுக்கு பண்றன்னு நல்லாவே தெரியுது. தயவு செஞ்சு எங்களை அவமானப்படுத்தாத. நாருட்டோ, நீ எரிஞ்சது கூனாய் கத்தி. அது ரொம்ப ஆபத்தானது. குட்டி பயல, என்ன பயமுறுத்துறத முதல்ல நிறுத்த. ஒரு நிமிஷம், அங்க யாரும் ஒளிஞ்சிருக்காங்க. இல்ல, அந்த பக்கம் இருக்காங்க. ஹே ஹே, இல்ல அங்கேயும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா யாரும் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்துட்டு போகட்டும். நருட்டோ, நீ என்ன பண்ணிருக்க பாரு. அது ஒரு முயலா? அடடா, முயல் குட்டி, என்ன மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. ஆனா அதோட கலர் குளிர்காலத்துல மட்டும்தான் அது வெள்ளை கலர்ல இருக்கும். ஆனா அப்படி இருந்தா சூரிய வெளிச்சம் கம்மியா தானே இருக்கணும். இந்த முயலை கண்டிப்பா வெயில் படாம வீட்டுக்குள்ளதான் வச்சு வளர்த்திருக்காங்க. அதுவும் ஒரு காரணத்துக்காக. அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக். அவங்க ஏற்கனவே இங்க வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்தவங்களால என் வேலையை முடிக்க முடியலன்னு புரியுது. இங்க இருக்கிறது இலைகள்ல மறைஞ்சிருக்கிற கிராமத்தை சேர்ந்த நிஞ்சா ககாஷி தி ஷரிங்கான். என் திறமைய காட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அசத்தி ஆகணும். என்ன ஆனாலும் சரி, இந்த சாஸ்கே கிட்ட மட்டும் நான் தோக்க கூடாது. சரி, வந்திருக்கிறது ஜாபுசா மொமோச்சி, பனியில மறைஞ்சிருக்கிற கிராமத்தை சேர்ந்த மோசமான நிஞ்சா. மோசமான நிஞ்சாவா? என்ன ஆனாலும் சரி, யாரும் என்ன தடுக்க முடியாது. ரெடி கோ. சொல்றத கேளு, பின்னாடி போ. நான் ஏன் போனும்? இவன் இதுக்கு முன்னாடி வந்த நிஞ்சாஸ் மாதிரி கிடையாது. இவன் ரொம்பவே மோசமானவன். இவனதான் நம்ம எதிர்க்க போறோம்னா கண்டிப்பா எனக்கு இது தேவைப்படும். பயன்படுத்திதான் ஆகணும். ஷரிங்கன் ஐயோட ககாஷி, நான் சரியா சொன்னா? என்ன மன்னிச்சிரானா? அந்த வயசானவனை நீ கிட்ட ஒப்படைச்சுதான் ஆகணும். ஷரிங்கன்னா என்னன்னே புரியலையே. அவன் என்ன சொல்றான்? அவருக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கா என்ன? ஷரிங்கான். சரி, இப்போ மாஞ்சி ஃபார்மேஷன். நீங்க பிரிட்ஜ் பில்டரை பாத்துக்கங்க. அப்புறம் இந்த சண்டையில தலையிடாதீங்க. டீம் ஒர்க் உங்களுக்கு கத்து கொடுத்திருக்கேன். அதை பயன்படுத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் தயார். இவருடைய கண்ணுக்கு என்ன ஆச்சு? நல்லது. கடைசியில ஷரிங்கான் சண்டை போடுறத நான் பார்க்க போறேன். இது எனக்கு தான் பெருமை. எல்லாருமே ஷரிங்கன் ஷரிங்கன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஷரிங்கான், ரிங்கான், இது ஒரு அரிய வகை சக்தி. இந்த சக்தி கண்ல தான் இருக்கும். இந்த விஷுவல் ஜூட்சு இல்லனா டோ ஜூட்சுவை பயன்படுத்துறவங்களால
கென்ஜூட்சு டாய் ஜூட்சு இல்ல நின்ஜூட்சுவை பயன்படுத்தும் போது அதை கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அந்த ஜூட்சுவை எதிரிக்கு எதிராகவே பயன்படுத்தலாம். இந்த ஷரிங்கான் டோ ஜூட்சுவோட ஒரு அரிய வகை ஃபார்ம். நீ ரொம்ப சரியா சொன்ன. ஆனா நீ மேலோட்டமான விஷயத்தை தான் சொன்ன. ஷெரிங்கானால எதிரி தாக்குற விதத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் கொஞ்சம் கூட மாறாம அதே மாதிரி எதிரிய தாக்க முடியும். கொல்ல வேண்டியவங்க லிஸ்ட்ல இருக்கிற முத ஆளே நீதான். அதுல ஒண்ணு 1000 பேரோட ஜூட்சுவை காப்பி பண்ண ஒருத்தன்னு போட்டிருந்துச்சு. ககாஷி தி காப்பி நிஞ்சா. ககாஷி சென்சே இவ்ளோ பிரபலமானவரா? கேட்கவே பிரமாதமா இருக்கு. கொஞ்சம் இருங்க. இந்த ஷரிங்கான்ங்கிறது உச்சிஹா கிளான்ல ரொம்ப என்னோட கிளான். பேசுனது போதும். நான் அந்த வயசானவனை இப்பவே கொன்னாகணும். கொன்னு காட்டுறேன். அந்த வேலையை செய்யணும். நான் முதல்ல உன்னதான கொள்ளணும் ககாஷி. சந்தோஷமா செய்யறேன். அவன் ரொம்ப பெரிய சக்கராவை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். பயமா மறைஞ்சிட்டான். சென்சே முதல்ல அவன் தாக்க போறது என்னதான். ஆனா அவன் யாரு? ஜபுசா மொமோச்சி, ஹிடன் மிஸ்ட் அசாசினேஷன் யூனிட்டோட பழைய தலைவன். சத்தம் போடாம கொள்றதுல அவன் பயங்கரமான கில்லாடி. சத்தம் போடாம எப்படி? பேர்ல சொல்ற மாதிரியே அவன் ஒருத்தனை கொல்லும் போது எந்த ஒரு எச்சரிக்கையோ இல்ல சத்தமோ இருக்கவே இருக்காது. குரல் வலை, முதுகெலும்பு, நுரையீரல், கல்லீரல், ஜகுலர், சப்க்ளேவியன், எதுல தாக்கி அவனை நான் கொல்ல போறேன். இவருக்குள்ள கொல்லணுங்கிற வெறி இவ்வளவு இருக்கா? சின்ன மூச்சு காத்த இல்ல கொஞ்சமா அவர் கண்ணு நகர்ந்தாலும் அது எதிர்க்கவரால மொத்தமா கொன்னுடும். இது இப்படியே போச்சுன்னா நான் மொத்தமா பைத்தியம் ஆயிடுவேன். கொல்லணுங்கிற 2 ஜுன்னினோட கோபம். இப்படி ஒரு பயங்கரமான வெறிய நான் உணர்ந்ததே இல்ல. என் சொந்த உயிரை நானே பறிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல என்னால முடியல. பொறுமையா இரு. என் உயிரை பணைய வச்சாவது உங்க எல்லாரோட உயிரையும் நான் காப்பாத்துவேன். என்ன நம்பி வந்தவங்கள நான் கண்டிப்பா சாக விட மாட்டேன். ஆனா எனக்கு அப்படி தோணல. உன் கதை முடிஞ்சுது. இது வாட்டர் குளோன் ஜூட்சு. வாய்ப்பே இல்ல.